முகம் தெரியாத பெண்ணோ, நண்பர்களோ, காதர்களோ, திருமணமானவர்களோ, திருமணம் ஆகாதவர்களோ, பெற்றோர்களுக்கு தெரிந்தோ பெற்றோர்களுக்கு தெரியாமலோ, அண்ணன் தம்பிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, யார் வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் எத்த மாசம் வேணும் தங்கலாம். கோழி விடுதிகளில் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. அதற்கு சட்டமும் இயற்றப்படவில்லை என்பது துயரத்திலும் துயரம். இதை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுடைய பாரம்பரியத்தையும் மரபையும் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டின் பண்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள், ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இதுவரைக்கும் இந்த கோழி விடுதிகளை பற்றி ஒரே ஒரு கருத்தை கூட சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நாங்கள் ஒருவர் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் சங்கம் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த சீதாராமன் கோழி விடுதிகளை தடை செய்யும் வரை என் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அரசிடம் பல முறை கடிதங்களை எழுதியிருக்கின்றன. 7 வருடங்களாக இந்த கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக பல கடிதங்களை நாங்கள் அனுப்பினோம். கடிதங்கள் அனுப்பும் போது எங்களுக்கு பதில் வருகிறது. அது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லும் பதில், அரசாங்கத்திலிருந்து வந்த பதில் இது போன்ற ஒரு பதில் வருமா? கடந்த ஆட்சியில் வந்தது. என்ன வந்தது? அவர்களுக்கென்று எந்த சட்டம் இயற்றப்படவில்லை, அது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அவர்களுக்கும் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி ஒரு லெட்டரில் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்படி ஒரு பதில் வருமா? அந்த விடுதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர் பெருமுதலாளிகள், பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெருமுதலாளிகள். அவர்கள் யாரை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கிவிட்டார்களா? இல்லை எப்படி நடக்கின்றது? ஏன் அவர்களுக்கு என்று சட்டம் இயற்றப்படவில்லை? ஒரு 65 வயசு அம்மா, வேலை வாய்ப்பு இல்லை, அங்க 20 பேருக்கு சமைச்சு போட்டு அந்த அம்மா வைத்தியம் கழுவிக்கின்னு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுருந்தா அவங்களுக்கு 2014 போடப்பட்ட சட்ட பிரகாரம் எல்லா லைசன்ஸும் வாங்கணும். ஆனா கோழி விடுதிகள் என்ற பெயரில் கூத்தடிக்கிற வீக்கெண்ட் பார்ட்டி என்ற பெயரில் உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான போதை வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு போராடி நடத்தி கொண்டிருக்கிற விடுதிகளுக்கு எந்த சட்டம் இல்லை. இன்னொன்று எச்சரிக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, தமிழ்நாட்டின் பெண்களை பாதுகாப்பிற்காக நீங்கள் சிங்கப்படையை உருவாக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த கோழி விடுதிகளை கண்ணும் காணாமல் இருந்துவிட்டால், அங்கே ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், அங்கே ஒரு இளைஞருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், நாளை இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த ஊடகமும் அனைவரும் உங்கள் மேல் திரும்புவார்கள். எனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதை அவர்கள் செவிகளுக்கு சென்று அளவுக்கு, ஏன்னா அவருக்கு போச்சானே தெரில, கோழி விடுதிகள் இருக்குதுன்றத இந்த தகவல் அவருக்கு போச்சானே தெரில. எனக்கு யாரை கேட்டாலும் தெரியலன்னு வாங்க சார். இன்னைக்கு சார் கேட்டார் இல்லைங்களா லெட்டர் என்ன வச்சுன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திலையோ, பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகளையோ, பக்கத்தில் இருக்கிறதுனா ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் போய் கேளுங்க, கோழி விடுதினா. கோழி விடுதியா அப்படின்னா என்ன? உங்களுக்கே தெரியாதா? 7 வருஷமா கத்திருக்கிறேன். கேளுங்க, அது முன்னாடி இருக்கிற தம்பிக்கெல்லாம் தெரியுமே, எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்கேன். இன்ஃபோ தமிழ் இவங்களும் தெரியுமா எல்லாருக்கும்? எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்கேன். ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய பேட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் எடுங்க சார்.